Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நல்ல ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே நாம் செல்வோம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்மை நாமே இந்த நேரத்தில் சுய ஆய்வு செய்து பார்ப்போம். கண்களை மூடி ஆண்டவர் இந்த 3 நாளும் நம்மை அழைத்து நமக்கு அன்போடு கற்றுக் கொடுக்க இருக்கிறார். அவருக்கு நாம் ஏற்புடைய ஆக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இந்த நேரத்திலும் கூட கண்களை மூடி நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். அவருக்கு நாம் ஏற்புடையவர்கள் ஆகுமாறு கடவுள் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நம்முடைய செயல்கள் எப்படிப்பட்டவனவாய் இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் சீர்தூக்கி பார்ப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, கடவுள் நம்மை பேரன்பு செய்கிறார். என்னை மாற்றுவதற்கு அவர் ஒருவரால் மட்டுமே முடியும். தூய தாவீது ராஜா சொல்லுகிறார், ஒரு மனிதன் தன்னைத்தானே மீட்டுக்கொள்ள இயலாது என்று சொல்லி. ஒருவேளை நாமும் இந்த நேரத்தில் எத்தனையோ உணர்வுகளை குறித்து, எவ்வளவோ செயல்களை குறித்து நம்மை நாமே கசந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் அதற்குத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். என் மகனே, என் மகளே, உன்னை நீயே நொந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. உன்னை மாற்றுவதற்கு ஒரு நாளை நான் குறித்து விட்டேன், உன்னை மாற்றுவதற்கு ஒரு நாளை நான் குறித்து விட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்மோடு பேசுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். அதுதான் உண்மையான தாழ்மை. இந்த பலிபீடத்தில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் மனிதர் அல்ல, அவர் மனிதர், ஒரு கருவிதான். ஆனால் பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை மாற்றுவதற்கே தெய்வம் மனிதராக இந்த பூமியில இறங்கி வந்தார். கண்களை மூடி ஆண்டவரே, என்னை உமது கையில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா? என்னுடைய குடும்பத்தை உமது கையிலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். அர்ப்பணிப்புள்ள ஆராதனை தான் உண்மையான ஆராதனைங்க. கண்களை மூடி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள வழியாக உங்களை படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு என்று சொல்லி. வேறு எந்த வழிபாடு நாம் செய்தாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள வழியாக நம்முடைய சிந்தனைகளை இந்த நேரத்தில் நம்ம தூய்மையாக்குவோம். நம்முடைய உணர்வுகளை இந்த நேரத்தில் நம்ம தூய்மையாக்குவோம். இதோ வல்ல பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அன்பு பிரியமானவர்களே, கடவுளுடைய ஆவியானவர், இயேசுவின் ஆவியானவர், உண்மையிலும் உண்மையுமாக அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் இந்த கூடாரத்தின் உள்ளும் புறமும் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த மெய்யுணர்வை நாம் முதலில் புரிந்து கொள்வோம். அவர் என்னை முன்குறித்திருக்கிறார். அவர் என்னை தாயின் கருவில் உருவாக முன்பே என்னை முன்குறித்திருக்கிறார். அந்த முன்குறித்த நல்ல ஆண்டவர் இந்த நேரத்திலே என்னை அவருடைய சமூகத்திலே அழைத்து வந்திருக்கிறார். என்னுடைய உணர்வுகளை அறிந்தவராய், என்னுடைய பலவீனங்களை அறிந்தவராய், என்னுடைய வேதனைகளை அறிந்தவர்களாய், என்னுடைய துன்பத்தை அறிந்தவராய், என்னுடைய நெருக்கடியை அறிந்தவராய் என் அன்பு தெய்வம் இந்த இடத்திலே என்னை அழைத்து வந்திருக்கிறார். அன்பு பிரியமானவர்களே, அவருடைய சமூகத்திலே நம்மை முழுமையாய் தாழ்மையோடு ஒப்பு கொடுப்போமா? என் ஆண்டவரை என்னை ஆட்சி செய்யும் என்று சொல்லுவோம். என் ஆண்டவரை என்னை ஆட்சி செய்யும் ஆண்டவரே. இந்த 3 நாட்களும் ஆண்டவரே தெய்வமே, உம்முடைய தூய ஆவியானவர் எங்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பு எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக அன்பு எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய அவநம்பிக்கை எங்களை விட்டு வெளியேறட்டும் ஐயா. நம்பிக்கையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. கவலையும் பயமும் எங்களை விட்டு வெளியேறி போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆனந்த மகிழ்ச்சியின் தைலத்தால் எங்களை தெய்வம் நிரப்புவீராக. இந்த நேரத்தில் உம்மோடு இணைந்து மகிழக்கூடிய அந்த மகிழ்ச்சியின் தைலத்தால் எங்களை ஆசீர்வதியும் என்று கண்களை மூடி நன்றி இயேசுவே. இந்த பாடலை என்னோடு சேர்ந்து நல்ல அர்ப்பணிப்புள்ளவர்களாய் நாம் அந்த பாடலை உணர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க உங்களை முழுவதுமாக முகந்து மகிழுமையா.
சிறந்த காணிக்கையாக இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீ ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். நம்முடைய கரத்துல நீ ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் எப்படிப்பட்டவன் என்பது உமக்கு தெரியும், நான் எப்படிப்பட்டவள் என்பது உமக்கு தெரியும். என்னுடைய சிந்தனைகளை நீர் அறிந்திருக்கிறேன், என்னுடைய உணர்வுகளை நீர் அறிந்திருக்கிறேன், என்னுடைய வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறேன், என்னுடைய துன்பங்களை நீர் அறிந்திருக்கிறேன். ஐயா, என்னுடைய பாவ சோதனைகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். நான் விழுந்தவன் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் என்னை தூக்கிவிட ஒரு தெய்வம் உண்டு, என் மனதை மாற்றிவிட ஒரு தெய்வம் உண்டு, என்னை மன மகிழ்ச்சியை நடத்துவதற்கு ஒரு தெய்வம் உண்டு என்று சொல்லி நல்ல அர்ப்பணிப்போடு கண்களை மூடி இந்த நாளின் தொடக்கத்திலே ஆண்டவரிடத்திலே தாழ்மையாய் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? கண்களை மூடி கரங்களை தட்டி உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா உகந்து மகிழுமையா. சென்று பாடும். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா உகந்து மகிழுமையா. தகப்பனே, தும்பிடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம்பிடத்தில் உணர்ந்து செல்வோம், தகன பலியானே. அக்கினி இறக்கி விடு, முற்றிலும் எரித்து விடு, அக்கினி இறக்கி விடு, இயேசுவே முற்றிலும் எரித்து விடு. உகந்த காணிக்கையா கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா உகந்து மகிழுமையா. பிரியமானவர்களே, அன்பார்ந்த இறை மக்களே, இதோ இந்த நேரத்தில் நம்முடைய பலவீனங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய உடல்களிலே, நம்முடைய உணர்வுகளிலே, நம்முடைய உள்ளத்திலே செயலாற்றக்கூடிய வேண்டாத பலவீனங்களை இதோ ஆண்டவர் சமூகத்திலே நாம் தெரிவிப்போமா? ஆண்டவரே, நான் இப்படிப்பட்டவளாக இருக்கிறேன், நான் இப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஒரு சோம்பல் உடையவனாக இருக்கிறேன், நான் ஒரு வெறுமை உடையவனாக இருக்கிறேன், நான் ஒரு அவநம்பிக்கை உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய பலவீனங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் அவர் அருகில் இருக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. உடைந்த உள்ளத்தோருக்கு அவர் அருகில் இருக்கிறார், நலிந்த நெஞ்சத்தினரை அவர் ஊக்குவிக்கிறார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. உண்மையாய் உணர்ந்த ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்மை உண்மையாய் உணர்ந்து ஒப்புக் கொடுப்பதுதான் உண்மையுள்ள ஆராதனை. கண்களை மூடி ஒப்புக் கொடுப்போமா? கரங்களை தட்டி நன்றி இயேசுவே, நன்றி. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே. சொல்லுங்க, வேண்டாத பலவீனங்கள். எல்லாரும் வாயில திறந்து பாடுவாங்க, பாடி ஆண்டவருக்கு முன்வைக்கிறே. இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? வேண்டாத பலவீனங்கள் உண்மையாய் உணர்ந்து சொல்லுவோம், உண்மையாய் உணர்ந்து முன்வைக்கிறே. உண்மையாய் உணர்ந்து சொல்லுங்க, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே. மீண்டும் தலை தூக்காமல் ஆண்டு மடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் ஆண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. எல்லாரும் சென்று சொல்லுங்க, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா உகந்து
வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, நுகர்ந்து மகிழுமையா, என்னை நுகர்ந்து மகிழுமையா, என்னை நுகர்ந்து மகிழுமையா. ஆண்டவரத்தில் முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, மீண்டும் தலை தூக்காமல் இந்த முகாமிலே மாண்டு மடியட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவரே, இதோ இந்த முகாமிலே அது மாண்டு மடிவதாக. உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையாயிருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்திலே மாண்டு மடிவதாக. எங்களுடைய அவநம்பிக்கை மாண்டு மடிவதாக. எங்களுடைய உற்சாகமற்ற தன்மை மாண்டு மடிவதாக. தகப்பனே, எங்களுடைய சோர்வுகள் மாண்டு மடிவதாக. எங்களுடைய பலவீனங்கள் மாண்டு மடிவதாக. இன்னும் மீண்டும் தலை தூக்காமல் அது மாண்டு மடிவதாக. எங்களுடைய அஜாக்கிரதை மாண்டு மடிவதாக. தகப்பனே, ஒரு பொறுப்பற்ற தன்மை எங்களுக்குள் மாண்டு மடிவதாக என்று சொல்லுவோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே. இந்த நேரத்திற்காக உம்மை போற்றுகிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஒரு மனதோடு அழைத்து வந்து எங்களை உமது ஆவியினால் நிரப்பி எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. அதற்காக உம்மை போற்றி புகழுகிறோம் ஆண்டவரே. புகழுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த முகாமில் எங்களுக்கு ஒரு எழுச்சியை கொடுப்பீராக. ஆமென். ஒரு உயிர் மீட்சியை கொடுப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, ஐயா, ஒரு புதிய வாழ்வை எங்களுக்கு கொடுப்பீராக. ஒரு புதிய அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. ஒரு புதிய நம்பிக்கை எங்களுக்கு கொடுப்பீராக. தாங்க ஆண்டவரே. ஒரு புதிய மன மகிழ்ச்சி எங்களுக்கு தெய்வம் கொடுப்பீராக. தாங்க ஆண்டவரே. மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தெய்வம் தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. ஆமென். இயேசுவின் பெயரிலே வேண்டி பெற்றுக் கொள்கின்றோம் வாழ்கின்ற நல்ல தந்தையே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு 3 நாள் முகாமிற்கு ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் உற்சாகமாக நம்ம கலந்துருக்கிறோம் முகாமில்? நல்ல மனசாட்சியோடு சொல்லணும். ரைட், ஓகே. கையில் தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஏன்னா இயல்பாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், என்னையும் சேர்த்து சொல்கிறேன், நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உருவாகிவிடும் என்று சொன்னால், வழக்கம் போல் இந்த ஜபத்துக்கு நாம் என்ன செய்வோம்? போயிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரும். ஆண்டவர் ஆனால் இன்றைக்கி சொல்கிறாரு, இது நாம் வழக்கமாக கலந்து கொண்ட ஒரு ஜபமாக, ஒரு முகாமாக இது இருக்காது. கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். நாம் வந்தபடியே திரும்பி நாம் என்ன செய்ய மாட்டோம்? நம்பிக்கையோடு சொல்லுங்கள். நீங்கள் வாய்களை திறந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். என்ன தம்பி இப்படி சொல்லுங்க? நான் சொல்லலை, வசனம் அப்படி தான் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்மை மாற்றுவதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மை மகிழ்ச்சியினால் நடத்துவதற்காக கடவுள் நம்மை இந்த முகாமிற்கு என்ன செய்திருக்கிறார்? அழைத்து வந்திருக்கிறார். சரியா? ஒரு காரியம் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் தற்செயலாய் இங்கு வந்தவர்கள் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நல்லா கவனிங்க. நாம் எல்லாருமே எங்கே இருக்கும்போது ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாராம். நாம் பிள்ளையாய் பிறந்ததுக்கப்புறம் தாய் நம்மை தெரிந்து கொண்டார்கள். நமக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் தாய் தகப்பனை நாம் தெரிந்து கொண்டோம், சகோதரர்களை தெரிந்து கொண்டோம். நாம் திருமணம் முடித்ததற்கப்புறம் நம்முடைய மனைவியை தெரிந்து கொண்டோம். நமக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டோம். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறவங்க சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்கள். சத்தம் காணாது, அப்போ கவனிக்கலன்னு அர்த்தம். இன்னும் காணாது. ரைட், ஓகே. இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு உறவுகளையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நாம் என்ன செய்தோம் என்று சொன்னால் தெரிந்து கொண்டோம். ஆனால் என் ஆண்டவர் என்னை எப்பொழுது தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே அவர் என்னை தெரிந்து கொண்டாராம். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. அனாதையாய் நான் இருந்தால் பலர் இருப்பார்கள், அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள், அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இங்கே ஒருவரே, என்னை ஒருவரே. இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர்
ஒருவரே. கைகளை தட்டி உற்சாகமா நேசர் ஒருவரே. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்கடிப்பார்கள், என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்கடிப்பார்கள். இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் ஒருவரே, என் நேசர் ஒருவரே. இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் நேசர் ஒருவரே, என் நேசர் ஒருவரே. Praise the Lord. Praise the Lord. உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துட்டா? வந்துருச்சுன்னா பதில் உடனே வந்துடும். இப்ப நம்பிக்கை வந்துட்டா? இப்ப நம்பிக்கை வந்துட்டா? இன்னும் ஒரு சிலருக்கு வரல. இப்ப நம்பிக்கை வந்துட்டா? என்னப்பா உனக்கு செய்யணும்? உற்சாகமா இருக்கணும். வயசுல எனக்கு இல்லை, விண்ணகத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால உற்சாகமா இருக்கணும். சரியா? நம்ம ஒரு காரியத்தை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். என் ஆண்டவர் நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை அன்பு செய்கிறார். இப்போ வரும்போது நம்ம ஒரு கொடுமையான ஒரு சிந்தனை என்ன செய்திருக்கலாம்? சிந்திச்சிருக்கலாம். ஒரு வாய் தவறி எதையாவது என்ன செய்திருக்கலாம்? பேசியிருக்கலாம். ஒரு தீய செயல்கள் ஏதாவது நம்ம என்ன செய்திருக்கலாம்? செய்திருக்கலாம். இப்போதும் இயேசு நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசுடைய அன்பு இதுதான். இயேசுடைய அன்பினுடைய உச்சத்தை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணுங்க. இருக்கிறத இருக்கிறபடியே அன்பு செய்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். நாம் எப்படின்னா, நம்ம என்ன செஞ்சுருப்போம்? ஒரு ஸ்கேல் வச்சுருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அளவு பார்ப்போம். அளவு பார்த்து நம்ம என்ன செய்வோம்? அன்பு செய்வோம். இயேசு அப்படி அல்ல. நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே என்னை ஏற்றுக்கொண்டு நடத்துகிற நல்ல தெய்வம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, ஆண்டவரை காட்டி கொடுத்தவர் யூதாசு தான். பார்த்தீங்கன்னா, அவர் இறந்து விடுவார் என்பது இயேசுவுக்கு நன்றாக தெரியும். அவர் தான் தன்னை காட்டி கொடுப்பார் என்பதும் இயேசுவுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அந்த இறைமகன் அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், தோழா, நண்பா. இப்படி ஒரு வார்த்தை இயேசுக்கிட்ட இருந்து நம்மளுக்கு நம்ம உள்ளத்தில் ஒன்று வச்சுட்டு உதட்டில் ஒன்று பேசுவோம். இயேசு இப்படி பேசுவாராங்க? அவர் ஒரு நாளும் வஞ்சகம் அவர் வாயில் என்ன செய்ததில்லை, இருந்ததில்லை. பிரைஸ் தி லார்ட். இதை விட ஒரு அன்புக்கு உச்சம் நம்ம எதையும் உதாரணமாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை இயேசு அன்பு செய்கிறார். அந்த இயேசு அன்பு செய்வது மட்டுமல்லாமல் நான் மாறுவதற்கு விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். இது நியாயம் தானா? நீங்கள் சொல்லுங்களேன், இது நியாயம் தானா? எனக்காக உயிரை கொடுத்த இயேசு அவருக்காக நான் வாழ நினைக்கிறேங்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா? நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா பெரிய தப்பு இருக்குங்கிற மாதிரில இருக்கு. சொல்லுங்கங்க, இதில் தப்பு இருக்கா? வசனம் தெளிவாக சொல்லுது, வாழ்வோர் இனி தங்களுக்கென்று வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் தெழுந்த கிறிஸ்து இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். நல்லா கவனிங்க. இயேசு நமக்காக இறந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இயேசு நமக்காக சிலுவையை சுமந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இயேசு எல்லா பாடுகளை அனுபவித்ததற்கும் ஒரு நோக்கம் உண்டு. அதற்கு தான் இந்த முகாமிலே தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன நோக்கம் என்று சொன்னால், நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக மாற வேண்டும். அப்ப இந்த அமர்வில் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நான் கடவுளுக்கு ஏற்புடையவராகி நான் என்ன செய்யணுமா? வீடு திரும்பணும். சரியா? நான் வந்த மாதிரியே வீட்டுக்கு திரும்பக்கூடாது. கடவுளுக்கு ஏற்புடையவராகி நான் வீடு திரும்ப வேண்டும். எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? அதில் நல்லா ஒரு வார்த்தை நான் தெளிவாக நான் சொல்கிறேங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலுமே சரி, விருப்பம் இருந்தால் தான் கடவுள் தருவார். சரியா? நீங்கள் உடல் சுகத்துக்காக வந்தாலும் சரி, நீங்கள் குடும்ப சமாதானத்துக்காக வந்தாலும் சரி, இல்லை எப்படிப்பட்ட காரியமாக ஒரு விடுதலைக்காக வந்தாலும் சரி, கடவுளுடைய விவிலியத்தின் படியே அவர் என்ன சொல்லுகிறார்னு சொன்னால், நமக்கு விருப்பம் வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒருத்தருக்கு நோயில் இருக்கும்போது ஆண்டவர் போய் அவர்கிட்ட கேட்பார், நீ நலம் பெற விரும்புகிறாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்பார். இப்போ உங்கள்கிட்ட எல்லாம் கேட்கிறாரு, நீங்க கடவுளுக்கு ஏற்புடையவரா மாற விரும்புறீங்களா? என்ன அவங்க ஒரு ஆளு, அவங்க வயசானவங்க, அவங்க சத்தம் நல்லா பழமா கேக்கு. மைக்கிலையா? இல்லை, மைக்கில் சொல்லலை. ஒருவேளை பக்கத்தில் இருந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். மைக்கிலெல்லாம் சொல்லலை, அவங்க சாதாரணமாக தான் சொன்னாங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவராக விரும்புறீங்களா? நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவராக விரும்புறீங்களா?
இப்ப பக்கத்துல கை கொடுங்க. நான் கடவுளுக்கு ஏற்புடையவராக விரும்புறேன். விட மாட்டேன். கொடுங்க கைய, கொடுங்க. நான் கடவுளுக்கு ஏற்புடையவராக விரும்புறேன்னு சொல்லுங்க. நீங்களும் விரும்புங்கன்னு சொல்லுங்க. நீங்களும் விரும்புங்க சொல்லுங்க. கலகலன்னு இருக்கணும். சொல்லுங்க. தங்கச்சி கொடுங்க. சும்மா நீங்களும் விரும்புங்கன்னு சொல்லி கொடுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு ஏற்புடையவராக விரும்பினா தான் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும். ஏன் கடவுளுக்கு ஏற்புடையவராகணும்? பிரைஸ் தி லார்ட். ஓகே, இங்க கவனிப்போம். ஏன் கடவுளுக்கு ஏற்புடையவராகணும்? அம்மா சொல்றாங்க, அதுக்கு தானே வந்திருக்கோம் தம்பி அடுங்க. பிரைஸ் தி லார்ட். அது சரி, அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். கடவுளுக்கு ஏற்புடையவராகிறதுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நமக்கு ஒரு போராட்டம் இருக்குது இல்லையா? நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நமக்கு ஒரு சோதனைகள் அடிக்கடி வருது, நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமற்ற காரியங்கள் இருக்குது. சரியா? இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, நாம் கடவுளுக்கு ஏற்புடையவில்லை, நான் நடக்காதது தான் இதற்கு காரணம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுளுக்கு ஏற்புடையவரா நாம் மாறலைன்னா என்னுடைய வாழ்க்கையில செழிப்பு இருக்காது. அன்பிற்குரியவர்களே, இந்த வார்த்தையை தயவு செய்து கொஞ்சம் உள்வாங்கி எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? இது கடவுளுடைய நியமம். இந்த உலகத்தில் கடவுள் படைத்த ஒரு நியதி. நான் கடவுளுக்கு ஏற்புடைய விதத்திலே நடக்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் நான் செழிப்பை காண முடியாது. நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தற்காலிக மகிழ்ச்சிகள் நம்மை மகிழ்ச்சியாக்குவதை போல் தோன்றலாமே ஒழிய என் உள்ளம் வெறுமையானதாகத்தான் இருக்கும். நீ நல்லா புரிஞ்சுக்கிடணும். என் உள்ளத்துல ஒரு செழிப்பு இருக்காது, என் ஆத்மாவில ஒரு செழிப்பு இருக்காது, என் உள்ளத்துல ஒரு மன மகிழ்ச்சி என்பது இருக்காது. பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன போராட்டம் வந்தாலும் நான் எப்படி போய்விடுவேன் என்றால் சோர்ந்து போய்விடுவேன், நான் ரொம்ப கலங்கி தவித்து விடுவேன். அப்போ இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வு வாழாதது தான் இதற்கு காரணம். அதிலே குறைகள் இருப்பது தான் இதற்கு காரணம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிட்டோம், அந்த படிக்கட்டுல காலை வைத்து அதில் முன்னேறி கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் ஒரு சில தடைகள், ஒரு சில காரணங்கள் அதற்கு இருப்பது என்று என்ன சொன்னால், நமக்கு அதிலே இருக்கக்கூடிய குறைகள், கடவுளுக்கு ஏற்புடையவராகக்கூடிய காரியத்திலே நாம் செய்யக்கூடிய முயற்சியிலே நமக்கு இருக்கக்கூடிய குறைகளை ஆண்டவர் இன்று நமக்கு சுட்டி காட்டுகிறார். இது என்ன? இந்த குறைகள் என்ன? என்னுடைய குறைகள் உங்களுக்கு தெரியுமா? நீங்க அமைதியா இருக்க பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். தெரிஞ்சா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய குறைகள் எனக்கு தெரியாது. பாருங்க, குழந்தை இவ்வளவு அழகா சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்களுடைய குறைகள் எனக்கு தெரியாது, என்னுடைய குறைகள் உங்களுக்கு தெரியாது. ஆனால் இரண்டு பேருக்கு நன்றாக தெரியும். ஒன்று எனக்கும் தெரியும், என்னை உண்டாக்கின என் ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். ஒருவேளை எனக்கு தெரியவில்லை என்று சொன்னாலும் என் ஆண்டவர் என்னை குறித்து நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். தாவீது ராஜாவுக்கு அவர் வாழ்க்கையில் அவர் செய்த தவறு தெரியல, ஆனா ஆண்டவர் ஒரு இறைவாக்கினர் அனுப்பி அந்த தவறு அவருக்கு என்ன செய்தாரு? சுட்டி காண்பித்தார். ஏன்னா அவர் கடவுளை அன்பு செய்தார். அன்பு செய்கிற மனிதருக்கு பாதை காண்பிக்கப்படும். நல்லா புரிந்துக்கோங்க. கடவுளை அன்பு செய்கிற மனிதனுக்கு தீமையை விலக்கி ஆண்டவர் நன்மையின் பாதையில் நடத்த வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னைக்கு நாம ஏன் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆக வேண்டும் என்று சொன்னால், நான் கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வு வாழ்ந்தால்தான் என் ஆத்துமா வாழும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரீரம் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டது அல்ல ஆவிக்குரிய வாழ்வு. என் ஆத்துமா என்றென்றும் வாழ வேண்டும் என்பதற்காக அழைக்கப்பட்டது. அப்படியானால் இந்த உலக ஆசீர்வாதம் அது கேட்காமலே நமக்கு கொடுக்கப்படும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். மத்தேயுல சொல்றார் இல்லையா, அனைத்திற்கும் மேலாக அவருக்கு ஏற்புடையவற்றையும் அவரது ஆட்சியையும் நாடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தேவையானது அனைத்தும். என்ன வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? மேல அதை சொல்லுங்க. நான் முதல்ல அதான் சொன்னேன், வேணுமா வேண்டாமா? இங்கே முதல்ல கூட ஓரளவுக்கு சவுண்டு வருது, நீங்க யாரும் பேசாதீங்க. இப்ப பின்னாடி கேட்கிறேன், என்ன வேணுமா வேண்டாமா? ஐயோ, வேணுமா வேண்டாமா? நீங்க யாரும் பேசாதீங்கப்பா. வேணுமா வேண்டாமா? அப்போ ஆண்டவர் அதற்காக இன்னைக்கு நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார். நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாறுவதற்கு நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் எடுத்துக்கொள்வோம்
மத்தேயு அது கூட நம்ம வாசிச்சிட்டோம். மீகா 6வது அதிகாரம் 6ல் 8வது வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, ஒரு அடிப்படையான ஒரு காரியம். கடவுளுக்கு ஏற்புடையவராக இருப்பதற்கு இது ஒரு வாசலின், அந்த வாசலுக்குள்ளே நுழைவதற்கு கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை, ஒரு அடித்தளமான ஒரு கட்டளை, ஒரு பேசிக் என்று சொல்லலாம். நீங்க வாசிங்க மீகா 6:8. ஓ மானிடா, ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டி இருக்கின்றாரே, நல்லா கவனிங்க. ஓ மானிடா, ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாரு? நம்மளை பார்த்து தான். இன்னைக்கு கீழே வைப்பாற்றில் உள்ள உங்களை பார்த்து சொல்றாரு, தூத்துக்குடியில் உள்ள என்ன பார்த்து சொல்றாரு, இங்க இருக்கிற நம்ம எல்லாரையும் பார்த்து என்ன செய்யறாரு சொல்றாரு. இப்ப நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்? ஓ வைப்பாற்று மக்களே, சரிதானா? சரியா? நீங்க சொல்லுங்க. ஓ தூத்துக்குடி பையனே சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. நான் ஒண்ணு நினைக்க மாட்டேன், சொல்லுங்க. சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்க. ஓ தூத்துக்குடி பையனே. அடுத்து வாசிங்கக்கா. நேர்மையை கடைபிடித்தலையும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் முதலாவது ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார், நேர்மையை கடைபிடித்தலையும். அடுத்து இரக்கம் காட்டுவதில் நாட்டம் கொள்வதையும். உன் கடவுளுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? அப்ப இந்த வார்த்தை முதலாவது நமக்கு சொல்வது என்னன்னு பாத்தீங்கன்னா, நேர்மையை கடைபிடித்தலையும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். என் அன்பு இறைமக்களே, ஆண்டவருக்கு ஏற்புடையவராக நாம் மாற வேண்டும், ஏற்புடையவராகி நாம் வீடு திரும்ப வேண்டும் என்று சொன்னா, ஆண்டவர் சொல்லக்கூடிய முதலாவது ஒரு அன்பு கட்டளை என்ன என்று சொன்னா, நேர்மையை கடைபிடிங்க. எதை கடைபிடிக்கணுமா? எதை கடைபிடிக்கணும்? கடற்கரையில் போய் மீன் மட்டும் நம்ம பிடிக்கக்கூடாது, நேர்மையை நம்ம என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறார். ஏன்னா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் நீதி உள்ளவர். அவர் யாரு? அவர் நீதி உள்ளவர். பார்த்துக்கோங்க. அவர் நியாயம் தவறாதவர். அப்போ அவருடைய பிள்ளைகளும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், நீதியோடு இருக்கணும், நேர்மையோடு இருக்கணும் என்று சொல்லி. இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நேர்மையை நம்ம என்ன செய்ய முடியறதில்ல, பார்க்க முடியறதில்ல. எல்லாத்துலேயும் கலப்படம், சரிதானா? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து எல்லா காரியத்துலேயும் பார்த்தாங்கன்னா, நம்ம முன்ன சொல்லுவாங்க, முன்ன சாப்பிட்ட மாதிரி அரிசி சோறு, இப்போ அதில் என்ன இல்லை, ஒரு சத்து இல்லை. கேட்டால் அதில் ஒரு விதையில் கலப்படம், அதில் போடுற உரத்தில் கலப்படம். இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், எந்த உணவுப் பொருட்களை எடுத்தாலும் கலப்படம். இந்த உலகமே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அது ஒரு கலப்படத்தில் தான் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னால் பெருகி விட்டது. ஆனால் ஆண்டவர் அவருடைய அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. இந்த உலகத்தில் யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நேர்மை உடையவர்களாக இருக்க வேண்டுமா? எப்படி இருக்கணுமா? அப்போ ஒரு காரியம் நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். நேர்மையற்றவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், என்னையே நான் முன்னுதாரணமாக சொல்கிறேனே, என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் இயேசுவை நான் அறிவதற்கு முன்பாக நான் ஒரு நேர்மையற்ற விதத்தில் வாழ்ந்தவன். இயேசுவை அறிவதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில் நேர்மை இல்லை, பெற்றோர்களிடத்தில் நேர்மை இல்லை, நண்பர்களிடத்தில் நேர்மை இல்லை, நான் வேலை செய்த நிர்வாகத்தில் எனக்கு என்ன இல்லை, நேர்மை இல்லை. பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், எப்படி கையாட வேண்டுமோ அந்த காரியத்தை என்ன செய்து விடுவோம், செஞ்சுருவேன். சரியா? இது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீர்தூக்கி பார்த்துக்கோங்க. இது என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி நான் பேசுகிறேன். நிறைய வந்த மாதிரியே இருக்கும், நிறையா வருமானங்கள் கிடைக்கும், ஆனால் எதுவுமே என்ன செய்யாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இருக்காது. ஆண்டவர் சொல்கிறாரு, நேர்மையாக உழைச்சி கொண்டு வர்றவங்களே, நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நேர்மையாக உழைச்சி கொண்டு வர்றவங்களே கடவுளுடைய காரியத்தில் சரியான ஈடுபாடு இல்லைன்னா பொத்தலான பைக்குள்ளே போடுறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது.
அவங்க இப்படி போடுறாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி போட்டால் அது கீழே வழி என்ன செஞ்சிருது? உளுந்துருது. நம்ம வாழ்க்கையில் செழிப்பு இல்லை, நேர்மை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் செழிப்பு இருக்காது. அதுவும் வேதம் விவிலியம் சொல்லுகிற நேர்மை என்பது கடவுளுடைய பழைய ஏற்பாட்டில் அவங்க என்ன செய்வாங்க? கடவுளுடைய ஆலயத்தை கெட்டா முட்டுருவாங்க. அதனால என்ன செய்கிறாங்களாம்? திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுப்பதேன், வருகின்ற பணமெல்லாம் வீணாய் போவதேன், விரயமாய் போவதேன் என்று சொல்லி விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் இப்போ இயல்பாக நம்ம யோசித்து பார்ப்போம். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் ஒரு குறைந்தபட்ச நேர்மை என்பதும் கூட என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. அதிக வருமானம் எனக்கு தவறான வழியில் கிடைத்து கொண்டிருந்தபடியினால கடைசியில் அது எனக்கு எப்படிப்பட்ட ஒரு விளைவை ஏற்படுத்தியது என்று சொன்னால், நல்லா கவனிங்க, நான் எந்த மடங்கு நேர்மையற்ற விதத்தில் அந்த வருமானத்தை நான் எடுத்தேனோ அதற்கு 3 மடங்கு 4 மடங்கு என்னுடைய நோய்க்கு நான் செலவழித்தேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் யோசிக்கலாம், ஒரு சிலருக்கு மனசு மைண்ட் வைஸ் ஓடுது. இல்லையே தம்பி, ஒரு சிலரெல்லாம் நாங்கள் பார்க்குறோம், அவங்க சம்முன்னு வாழ்கிறாங்களே. கார் என்ன, பங்களா என்ன, துணிமணி என்ன, செழிப்பு என்ன, நேர்மையற்ற விதத்தில் தான் வருமானம் வருது, ஆனாலும் கொண்டாடுறாங்களப்பா. யோசிக்கிங்களா? அப்படி இன்னும் சத்தத்தையே காணும். யோசிக்கலாம். வேதமும் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறது. அப்படிப்பட்டவங்க வசனம் சொல்லுது, நல்லா கவனிங்க, நம்ம அவங்கள கம்பேர் பண்ணக்கூடாதான். தீமை செய்பவரை கண்டு மனம் புழுங்காதே, பொறாமப்படாத. அவங்க எப்படி போவாங்களாம்? அவங்களுடைய இது எப்படி இருக்கான்? காற்றுல பதறடிச்சு செல்கிற மாதிரி அவங்க போயிடுவாங்களாம். அவங்களுடைய வாழ்க்கை நிலையற்றதுங்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அதற்கும் யாரும் இப்படி போக வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம் அல்ல. விவிலியத்தின் வார்த்தையை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது ஒன்று புரிகிறது, அது நிரந்தரம் அல்ல. நேர்மையற்ற விதத்தில் வரக்கூடிய செல்வம் நிரந்தரம் அல்ல, அது அழிவை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். அது எதை கொண்டு வரும்? அழிவை கொண்டு வரும். அப்போ ஆண்டவர் நேர்மையை கடைபிடிக்க சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதாவது அநேகர் நேர்மை தவறுவது எதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பணத்தில் தான். சரிதானா? பணம் சம்பாதிப்பதற்கு தான் நேர்மையில் என்ன செஞ்சிருவாங்க? தவறிடுவாங்க. பணம் எதுக்கு தேவைப்படுது? வாழ்வதற்கு பணம் தேவைதான், இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. அவரே பணப்பை வைத்திருந்தார் என்று சொல்லி விவிலியம் சொல்லுகிறது. அந்த பணப்பையை அவருடைய தேவைக்காக, அவருடைய தேவை என்பது மக்கள் தேவை, அந்த மக்கள் தேவைக்காக அவர் அந்த பணப்பையை அவர் பயன்படுத்தி கொண்டார். அப்போ உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கிறது. அதற்கு பணம் நிச்சயமாக தேவைதான். ஆனால் மனிதர்கள் அந்த பணத்தை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அதிகமாக சேர்த்து வைக்க விரும்புகிறார்கள். அதிலே தங்களுடைய நாட்டத்தை செலவிட்டு விடுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நம்மோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். இந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய காரியத்திலே மனிதர் நேர்மையற்றவர்களாக போய்விடுகிறார்கள். இன்னும் எந்தெந்த காரியத்திலும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பொருளை ஈட்டுவதற்காக நேர்மையற்ற விதத்திலே நடந்து கொள்கிறார்கள். தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தங்களுக்கு ஒரு புகழ் சேர்ப்பதற்காக நேர்மையற்ற விதத்திலே அவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ வாழ்றதுக்கு பணம் தேவைதான். ஒருத்தர் இயேசுகிட்ட வந்து சொல்றாரு, ஆண்டவரே, அவர் என்ன, அவர் தனக்கு தானே சொல்லிக்கிறாரு, நான் என்ன செய்வேன், களஞ்சியத்தை இடித்து, அவர் வயலில் நிறைய விளைஞ்சிட்டான். நல்லா கவனிங்க, அவர் வயலில் நிறைய விளைஞ்சிட்டான். அவர் என்ன சொல்ல, நான் என் களஞ்சியத்தை இடித்து இன்னும் அதை என்ன செய்வேன், பெருசாக கட்டுவேன். ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு இயேசுக்கிட்ட வாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான், ஒரு நாளும் வர முடியாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. விவிலியம் கற்றுக் கொடுக்குற பாடம் அது. அவருக்கு நல்லா இருக்கு, நல்ல செல்வங்கள் இருக்கு, நல்ல அவருக்கு ஆஸ்திகள் இருக்கு, ஆனா அவருக்கு கடவுள்கிட்ட வரணும்னு விருப்பம் இல்லை. அந்த களஞ்சியத்தை இன்னும் இடிச்சிட்டு பெருசா கட்டணும் தான் விருப்பம் வருது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மண் உலகத்தில் உங்களை செல்வத்தை சேர்த்து வைக்காதீங்க. அவர் சொன்ன நோக்கத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். மண் உலகத்தில் உங்க செல்வத்தை சேர்த்து வைக்காதீங்க, மாறாக விண்ணுலகத்தில் உங்க செல்வத்தை சேர்த்து வைங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் என்று சொன்னால், மண்ணுக்குள்ளத்தில் சேர்த்து வைக்காதீங்கன்னா சேர்த்து வைக்காதீங்கன்னு அர்த்தம் இல்லை. அதையே மையமாக கொண்டு வாழ்ந்து விடாதீர்கள், அதையே வாழ்வு என்று சொல்லி வாழ்ந்து விடாதீர்கள். அதை குறித்து, இந்த உலக பணத்தை குறித்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், அது நேர்மையற்ற செல்வம் என்று சொல்லி. நேர்மையற்ற செல்வத்தையே உங்களுக்கு கையாள தெரியலைன்னா உண்மையான செல்வத்தை எப்படிப்பா நீங்க கையாளுவீங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். இந்த உலகத்தினுடைய அந்த காரியம், அந்த பணத்தை ஆண்டவர் நேர்மையற்ற காரியம் என்று சொல்லுகிறார். சரி, நம்ம அந்த மையப்பகுதிக்குள்ளே வருவோம். அப்போ வாழ்வதற்கு பணம் தேவைதான்.
சரியா? அப்ப அதிலே குறிப்பாக நாம் இருந்து நேர்மையற்ற விதத்தில் நாம் செல்லக்கூடாது என்பதை தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு, நல்லா கவனிங்க. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. அவர்கள் கணவர் மனைவி 2 பேருக்கும் சேர்த்தே வருமானம் எவ்வளவு என்று சொன்னால் 8,000 10,000 அவ்வளோதான் அவங்களுடைய வருமானம். நல்லா கவனிங்க. அவங்க தூத்துக்குடி தொழுநோய் மருத்துவமனை இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய அந்த சிஸ்டர் கான்வெண்ட் வச்சு நடத்துகிறாங்கல்ல, அதில் ஒரு சாதாரண ஒரு வேலை பார்த்த ஒரு தகப்பன். அவங்களுடைய மினிமம் வருமானம் 5 ரூபா 6 ரூபா அவ்வளோதான் இருக்கும். அவங்களுடைய மனைவியார் ஒரு 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 கம்பெனியில் வேலை பார்த்தாங்க. அவங்களுடைய குறைந்த வருமானம் 4 ரூபாய் 5 ரூபாய் இவ்வளோ தான் இருக்கும். அவங்களுடைய வருமானம் இவ்வளோ தான். நல்லா கவனிங்க. இது நான் சொல்கிறது அங்கே பசங்கள்லாம் வளர்ந்ததுக்கப்புறம், பசங்க நல்லா பெரிய பையங்களானதுக்கப்புறம், வாலிபன்கள் ஆனதுக்கப்புறம். அப்படி இருக்கும்போது, குழந்தைகளாக இருக்கும்போது அவங்களுடைய 2 பேருடைய வருமானம் எவ்வளோ இருந்திருக்குங்கிறது யோசிச்சு பாருங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்று அந்த 2 பிள்ளைகளும் வளர்ந்து ஆளாகி அவருடைய திருமணத்தை முடித்து அவர்கள் குழந்தைகளும் பெற்றுவிட்டார்கள். 2 பேரும் வாத்தியார் வேலை செய்கிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். 2 பேரும் டீச்சர். அதில் ஒருத்தர் கல்லூரியில் ஆசிரியராக இருக்கிறார், லெக்சரராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த சாட்சியை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவங்க சம்பாதிக்கிறேன்னு நினச்சா எவ்வளோ வேணாலும் என்ன செஞ்சுருக்கலாம், வேறு பாதையை தேர்ந்தெடுத்திருக்கலாம். அந்த நேர்மைக்காக ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். குறைந்த வருமானமாக இருந்தாலும் அதிலே தங்களுடைய நேர்மையை கடைபிடித்து, அவர்களுடைய மனைவியும் நேர்மையை கடைபிடித்து, அந்த பிள்ளையும் நேர்மை கடைபிடித்து, அந்த பிள்ளைகள் 2 பேரும் எங்கே படித்தாங்கன்னா சென்ட் தாமஸ் ஸ்கூலில் படித்தாங்க. பிரைஸ் தி லார்ட். சென்ட் தாமஸ் ஸ்கூலில் படிக்க வச்சு அந்த பிள்ளைகளும் வளர்ந்து ஆளாகி இன்னைக்கு குடும்பமே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்னைக்கு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிறைவுள்ளவராக இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் கடைபிடித்த நேர்மை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ இவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, இவங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை சமாதானத்தை கொடுத்தது அதிகமான செல்வமா ஆண்டவர் இயேசுவா? நீங்கள் கவனிச்சிங்கல்ல? இவங்க வாழ்க்கையில சமாதானத்தையும் நிறைவையும் கொடுத்தது அவளுடைய அதிகப்படியான செல்வமா ஆண்டவர் இயேசுவா? ஆண்டவர் இயேசு. கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இது மட்டும் இல்லை, இவ்வளவு நேரம் நம்ம செல்வத்தை பற்றி பேசினது ஒரு உதாரணத்துக்காக தான். இது மட்டுமல்ல, வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நேர்மையை கடைபிடிக்க வேண்டும். ஒரு சின்ன விஷயத்துல கூட, ஒரு சின்ன குண்டூசி காரியத்தில் கூட, ஒரு தடவை நாங்கள் போயிருந்தோம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், எங்கள் தகப்பன் அழகாக, ஆன்மீக தகப்பன் அழகாக கற்றுக் கொடுத்தாங்க. பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு கொடுக்காப்புளி மரம், அது கிளை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த வீட்டுக்குள்ளே நிற்கிது. அதில் நிறைய கொடுக்காப்புளி காய்ச்சி தொங்குது. அதை ஒருவர் அறியாமல் என்ன செய்து விட்டார் என்று சொன்னால், பறித்து விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அதற்கு விழுந்த ஏச்சு கிளி பயங்கரமாக விழுந்த. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இது ஒரு சாதாரண விஷயங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இது ஒரு சாதாரண விஷயம். இது ஒரு சாதாரண, அது கிளவிட்டு நம்ம வீட்டுக்குள்ள என்ன செய்யுது இருக்குது, இதில் பறிக்கிறதுல என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக நினச்சிக்கலாம். அதற்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அதனுடைய வேர், அதனுடைய மரம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த வீட்டில் இருக்குது. அந்த மரமும் கிளையும் அதில் தொங்குற கொடுக்காமலும் யாருக்கு சொந்தமானது, அதை கூட அவங்கள்ட்ட கேட்காம என்ன செய்யக்கூடாது. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற சுத்தமான நேர்மை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சுத்தமான கடல் என்னங்கிற மாதிரி இருக்குதோ, விளம்பரத்தில் அப்படி தான் போடுறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, இது ஆவியானவர் கொடுக்கக்கூடிய சுத்தமான நேர்மை. பிரைஸ் தி லார்ட். சின்ன சின்ன காரியத்தில் கூட, அதாவது நம்ம பெரிய விஷயத்தில் நேர்மை தவறுறோம்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அதுக்கு வேறு எங்கே தெரியுமா இருக்குது, இங்கே தான் இருக்குது. ஏன்னா இயேசுவும் அதைத்தான் கற்றுக் கொடுத்தாரு. மிக சிறியவற்றில் நீங்கள் எனக்குரியவராய் இருந்தீர்கள் என்று சொன்னால், மிக பெரிய பொறுப்பில் நான் உங்களை என்ன செய்வேன் என்று சொன்னால் அமர்த்துவேன் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்போ இந்த முதல் அமர்விலே நாம் ஒரு முடிவை எடுத்துக்கொள்வோம். சின்ன சின்ன காரியத்தில் நான் நேர்மையாக இருப்பேன். என்ன காரியத்தில்? பிரைஸ் தி லார்ட். திடீர்னு அமைதியாக இருக்கீங்களே, ஏன் அப்படி ஆயிருந்தீங்க? இங்கே இருக்கிறவங்களாம் சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்க. வெளியே இருக்கிறவங்களாம் சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்க. பாருங்க. அப்போ இன்னும் ஒரு சிலர் என்ன செய்றீங்க? பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க. இங்கே இருக்கிறவங்களாம் சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.
அப்போ ஒரு காரியம் நீங்கள் இன்னைக்கு முடிவு எடுத்துக்கணும். கடவுளுக்கு ஏற்புடையவராக நான் மாறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சின்ன காரியத்தில் கூட நான் நேர்மையுடவனாக இருக்கணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நான் இன்னிலிருந்து நேர்மையாக இருப்பேன். சொல்லுங்க, சொன்னா தான் அது நிறைவேறும். சொல்லுங்க, கையை கொடுத்து சொல்லுங்க, இன்னிலிருந்து நான் நேர்மையாக இருப்பேன்னு சொல்லுங்க. கொடுக்கலன்னா பாதுகாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ சொல்லுங்க, சின்ன காரியத்திலையும் நேர்மையாக இருப்பேன். கை கொடுங்க. ₹1 விஷயத்திலையும் நேர்மையாக இருப்பேன். சொல்லுங்க. 5 பைசா விஷயத்திலையும் நேர்மையாக இருப்பேன். சொல்லுங்க. அது செல்லாது தம்பி, பரவாயில்ல சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் முதல் அமர்வில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், சிறிய காரியத்திலும் நேர்மையுடையவர்களாக இருங்கள். ஒரு நேரத்தில் பெரிய பொருளை கூட தூக்கிட்டு போகிறதுக்கு நான் அஞ்ச மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன். இன்னைக்கு எனக்கு எல்லா உரிமையும் உண்டு என்னுடைய நிர்வாகத்தில். ஆனாலும் ஒரு சின்ன அந்த டிஃபன் பேக்கை தூக்கிட்டு போகிறதுக்கு கூட என்னுடைய மேல அதிகாரிகிட்ட சொல்லி ஒரு பேக் மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். போப்பா நீ எடுத்துகிட்டு போப்பான்னு பாரு. இதை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அந்த நேர்மையுள்ள ஆண்டவர். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு காரியம் நமக்கு இது தடையாக இருக்கலாம். ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு, கடவுளுக்கு ஏற்புடையவராக ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்முடைய நேர்மையற்ற காரியங்கள் ஒரு தடையாக இருக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும் என்று சொன்னால், சின்ன காரியத்தில் கூட நம்ம எப்படி இருக்கணும் என்று சொன்னால் நேர்மையாய் நடந்து கொள்ள ஒரு உறுதியை நாம எடுத்துக்கொள்வோம். அடுத்து ஒரு காரியத்தை வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்கக்கா. நேரமில்லை, சீக்கிரம். இரக்கம் காட்டுவதில் நாட்டம் கொள்வதையும், நல்லா கவனிங்க, இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும். எப்படி இருக்கணுமா? இரக்கம் கொள்வதில் நாட்டம் வேணுமா? நாட்டம்னா என்னங்க? நாட்டாமையா? விருப்பம். விருப்பம் என்பதை விட நாட்டம் என்ற சொல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, அது ஒரு ஏக்கத்தோடு கூடிய விருப்பம். நல்லா கவனிங்க, ஏக்கத்தோடு கூடிய விருப்பம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடித்த ஒரு ப்ரோக்ராம் டிவியில் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? இன்றைக்கி ஜென்ஸுக்கெலாம் ஐபிஎல் ஓடிட்டு இருக்கு. ஒரு முக்கியமான 2 டீம் இன்றைக்கி விளையாட போகுது. ஒரு பரபரப்பான ஒரு நேரத்தில் இருக்குது. இன்றைக்கி வெற்றியோ தோல்வியோ, வாழ்வோ சாவோங்கிற ஒரு மேட்ச் இருக்குது. அப்போ அந்த மேட்ச்சு அது பார்க்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால், எப்போ மேட்ச்சு போடுவாங்க அப்படிங்கிறது இருக்கும். சரியா? இது ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லுகிறேன். சரி, நம்ம புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக. அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் இப்போ ஒரு சிலருக்கு நம்மளுடைய வீட்டுக்காரங்க எங்கேயாவது ஒரு கடைக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஒரு துணிமணி வாங்குறதுக்கோ இல்லை ஒரு நகை எடுப்பதற்கோ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு விருப்பம் எப்படி இருக்கும்? எப்போ இருக்குமா இருக்காதாங்க? நான் சொல்கிறேன், எனக்கு நான் ஒரு ஆண் தானே, பெண்கள் சைக்காலஜி எனக்கு தெரியாது. நீங்கள் சொன்னால் தான் எனக்கு நம்ம கரெக்டாக தான் சொல்லியிருக்கோன்னு சொல்லி நான் நினைப்பேன். சரிதானே இல்லையா? அது மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் எடுக்கணும், ஒரு ஹோம் தியேட்டர் எடுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு நல்ல பொருள் எடுக்கணும்னா எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி விருப்பமாக இருக்கணும். நாங்கள் விளையாட போவோம். விளையாட போகும்போது ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் என்ன செய்வோம், சீக்கிரம் போவோம் அப்படிங்கிற விருப்பம் என்ன செய்வோம், இறைமக்களோட சேர்ந்து தான். பிரைஸ் தி லார்ட். அப்போது ஒரு காரியம் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இரக்கம் கொள்வதில் நாட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னால், எப்படா யாருக்கு இரக்கம் காட்டுவேன் சொல்லுங்க. அதாவது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இரக்கம் கொள்வதில் நாட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னா, எப்படா இரக்கம் காட்டுவேன் யாருக்காவது. இப்போ நமக்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூர். இது என்ன மாதம்? ஏப்ரல் கடைசி, மே வரப்போகுது. வீட்டில் டூர் போடணும்னு சொல்லி என்ன செஞ்சிருவோம், பிளான் பண்ணிடுவோம். அந்த டூர் போகிறதுக்கு என்னைக்கிட்டா நம்ம என்ன செய்வோம், டூருக்கு போவோம்னு சொல்லி ஒரு ஏக்கம் இருக்கும்ல. அதே மாதிரி தாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுள் எதில் ஒரு ஏக்கத்தை நமக்கு வரணும்னு சொல்லி சொல்கிறேன்னா, எப்போ யாருக்கு இரக்கம் காட்டுவேன், எப்போ யாருக்கு உதவி செய்வேங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம வாழணுமா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், தங்களுடைய இயல்பை வெளிப்படுத்துவதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. தங்களை ஒரு மிகைப்படுத்தி காண்பதில், தங்களை ஒரு தனித்து காண்பிக்கிறதுல, தங்களை ஒரு கோபக்காரங்களாக காமிக்கிறதுல, தங்களை ஒரு செழிப்புள்ளவங்களாக காமிக்கிறதுல அவங்க நாட்டமுடையவங்களாக இருப்பாங்க. தன்னை மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது, அதாவது மற்றவங்களை விருப்பப்படுத்துவதில், அவர்கள் நடந்து கொள்ள காரியத்தில் அவங்க ஒரு ஏக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல எப்படி நடக்க சொல்கிறாருன்னா, இறக்கம் உள்ளதில் நாக்கம் உள்ளவனா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏன் தெரியுமாங்க, அவர் பேரே இறக்கம் தான். கை தட்டி மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். நல்லா உற்சாகமாக கையில் தட்டுங்க.
அவர் மோசேட்ட முத தன்னை வெளிப்படுத்தும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன். அந்த வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் விவிலியத்தில் அந்த அவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இருக்கைக்கு பேர் என்ன என்று சொன்னால் இரக்கத்தின் இருக்கை. அந்த இருக்கைக்கு பேர் என்னது? இரக்கத்தின் இருக்கை. இன்னைக்கும் நம்ம நற்கருணை நாதருக்கு பழைய ஆட்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அதனுடைய பேர் என்ன அப்படின்னா அது இரக்கத்தின் இருக்கை. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் என்னிடத்துல எதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் இரக்கத்தை எதிர்பார்க்கிறார். இரக்கமுடைய ஒரு பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். இரக்கம் என்ன தெரியுமாங்க செய்யும்? ஏன் எல்லா பாவத்தையும் அழிச்சிடும். கையில தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நான் இரக்கமுடையவனா இருந்தா என் பாவம் அழிக்கப்படுது. ஏன்னா இரக்கத்துக்குள்ளதான் மன்னிப்பு இருக்கு. நான் எல்லாரும் பாவத்தையும் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா கடவுள் ஏன் பாவத்தை மன்னிப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வேற எந்த வழியும் நீங்க செலுத்தி அதுல பிரயோஜனம் இல்லை. நான் இரக்கமுடையவனாய் இருந்து மன்னிப்பேன் என்று சொன்னால் என் ஆண்டவர் என்னுடைய பாவங்களையும் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பரலோக மந்திரத்தில் அழகா சொல்லுவோம், பிறர் செய்த குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல ஆனா மன்னிக்க மாட்டோம். சரிதானா? தம்பி இது தப்பா சொல்லிட்டேனா? கடவுளுக்கு ஏற்புடையவராக மாறணும்னா மன்னிக்கணும், இரக்கமுடையவராக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மோடு தான் பேசி கொண்டு இருக்கிறார். பிறரை மன்னிக்க முடியாத சுபாவம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடை, கடவுளுடைய ஏற்புடைய வாழ்வதற்கு ஒரு தடை. அவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அனுபவம் நடந்தது. எங்களுடைய தந்தை அமல்ராஜ் அவர்கள் தான் எங்களுக்கு ஆன்மீக வழிகாட்டி, முதன்மை வழிகாட்டி. ஒரு முறை எங்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு நடந்தது. அவங்க அதிகமாக அன்பை தான் பேசுவார். அதிகமாக இல்லை, அவங்க பேசினாலே அன்பை பற்றி தான் பேசுவாங்க. அன்னைக்கு சிறப்பாக அன்பை பற்றி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதில் மன்னிப்புங்கிற ஒரு பகுதியை பற்றி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நல்லா கவனிங்க, நமக்கு தேவையான ஒரு வாழ்க்கை பாடம். மன்னிப்பு என்ற பகுதியை பற்றி கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ எங்களோடு உள்ள ஒரு அன்பு சகோதரி, அருமையான சகோதரி தந்தை அவர்களிடத்தில் ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாங்க. நான் ஒருவரை மன்னித்து விட்டேன். நல்லா கவனிங்க, இது அவங்களுடைய அனுபவம் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கலாம். நான் ஒருவரை மன்னித்து விட்டேன், ஆனால் அவர்களை மீண்டும் சந்திக்கும் பொழுது என்னால் பேச முடியவில்லையே. பிரைஸ் தி லார்ட். மந்தையில் இருந்த 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் சென்று விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. அது மாதிரி இந்த சகோதரி சொன்னாங்க, என்னால் பேச முடியல அவங்கள்ட்ட. அப்போ சாமி அழகாக கேட்டாங்க, மன்னிச்சிட்டிங்க ஆனால் உங்களால் பேச முடியல அப்படின்னாங்க. ஆமாம் சாமி. கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு மறுபடியும் சொன்னாங்க, மன்னிச்சிட்டிங்க உங்களால் பேச முடியல அப்படின்னாங்க. ஆமாம் சாமி. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு மறுபடியும் சொன்னாங்க, மன்னிச்சிட்டிங்க ஆனால் உங்களால் பேச முடியல என்ன அப்படின்னாங்க. ஆமாம் சாமி. பிரைஸ் எல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சுட்டு சாமி ஏதோ பொடி வச்சு தான் என்ன செய்கிறாங்க, நம்மள்ட்ட கேட்காங்க, ஏதோ ஒன்று சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சாமி அப்படின்னு. அப்போ சாமி அழகாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க, உங்களுடைய மன்னிப்பு முழுமையானது தானா என்பதை சீர்தூக்கி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய மன்னிப்பு முழுமையானது அல்ல. அப்படின்னா என்ன சாமி அப்படின்னா, மன்னிப்பு என்பது மறப்பது என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கை தட்டுங்க, உற்சாகமாக இருக்குங்க. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு அழகா உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு அனுபவத்தை ஆண்டவர் தந்து கொண்டு இருக்கிறார். இது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடை. கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வதற்கு இது ஒரு தடை. பிரைஸ் தி லார்ட். நாம் மன்னித்து விட்டோம் என்பதற்கு முழுமையான அடையாளம் அதை மறப்பது. அதுக்கு தாங்க அந்த அருள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கடவுளுடைய அருள் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? பிரைஸ் தி லார்ட். நாம் ஆடி பாடி துதிப்பதற்கும் ஆண்டவரை போற்றி கொண்டாடுவதற்கும் மட்டுமல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதற்காக மட்டும் கடவுளுடைய அருள் கொடுக்கப்படவில்லை. மன்னிப்பதற்கும் அதில் வரக்கூடிய தடைகளை வென்றெடுப்பதற்கும் தான் கடவுளுடைய அருள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கைகள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்போ இன்னைக்கு இந்த அமர்விலே நாம் முடிவெடுத்துக் கொள்வோம். நான் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும், இரக்கம் கொள்வதில் நாட்டமுடையவனாக இருக்க வேண்டும். எதுக்கெடுத்தாலும் இறக்கம், பெற்றோர் மேலே இறக்கம், பிள்ளைகள் மேலே இறக்கம், மனைவி மேலே இறக்கம், கணவன் மேலே இறக்கம், உறவினர்கள் மேலே இறக்கம், என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் மேலே இறக்கம். ஒவ்வொருவர் மேலும் நான் இரக்கமுடையவனாக மாற வேண்டும். இப்போ கையை கொடுங்க. நான் இரக்கமுடையவனாக மாறிட்டேன்னு கையை கொடுங்க. கொடுங்க. நான் இரக்கமுடையவனாக மாறிட்டேன்னு கொடுங்க.
கொடுங்க கொடுங்க கொடுங்க, நான் மன்னிச்சிருவேன்னு சொல்லுங்க. இப்போதைக்கு அந்த மன சுபாவம் இல்லைனாலும் ஆண்டவர் தந்துருவாருங்க. நம்பிக்கையோட கொடுங்க, நான் மன்னிச்சிருவேன்னு சொல்லி கொடுங்க. மன்னிக்கலைன்னா பார்த்துக்கோங்க. நான் மன்னிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் இரக்கம் கொள்வதில் நாட்டமுடையவனாக இருக்கணும். முதல்ல பார்த்தது நேர்மையுடையவனாக நான் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இறுதியாக அந்த வார்த்தையை பார்த்துவிட்டு நாம் ஆராதனைக்குள்ள செல்வோம். கடைசி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மனத்தாழ்மையோடு நடந்து கொள்வதை தவிர வேறு எதை உன்னிடம் ஆண்டவர் கேட்கிறார். நம்ம ஜெபமாலையில் சொல்லுவோம், தாழ்ச்சிங்கிற புண்ணியத்துக்காக நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அதை கடைபிடிக்கிறது நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம முதல்ல இந்த எடுத்த வார்த்தையே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, பரிசேயருக்கும் வரி தண்டுவோருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் பார்க்கிறோம். பரிசேயர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், அவர் பெருமையுடையவராக இருக்கிறார். வரி தண்டவர் கோயிலை நிமிர்ந்து பார்க்க கூட துணியாமல் தன் குனிந்து கொண்டு தன் மார்பில் எடுத்துக்கொண்டு நான் பாவி என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், தன்னை தாழ்த்தி கொள்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையும் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தம்மை தாமே தாழ்த்துபவர் அவர் என்ன செய்வாராம், கடவுள் அவர்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். தம்மை தாமே தாழ்த்துபவர் எவரும் உயர்த்த பெறுவர். இப்போ ஆண்டவருக்கு நம்ம ஏற்புடையவராக மாற வேண்டும் என்று சொன்னால் தாழ்மையுடையவராக நாம் வாழ வேண்டும். தூய பேதுரு அழகா சொல்வார், மன தாழ்மையோடு ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், ஒருவரோடு ஒருவர் பழகுங்கள், மன தாழ்மையை ஆடையாய் அணிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அதிகமான பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்கே தாழ்மை இல்லை. என்ன இல்லை, மனசில் தாழ்மை இல்லை. வெளியில் தாழ்மை இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யலாம், இருக்கலாம். கடவுள் அறிவார், வெளியில் தாழ்மை இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் மனசுக்குள்ளே என்ன இல்லாமல் இருக்கும், தாழ்மை. ஒருவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை பொறுத்து கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லை. அதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த அமர்வுகளை நாம் நன்றாய் புரிந்து கொள்வோம். நான் நேர்மையுடையவனாய் இருக்க வேண்டும், இரக்கமுடையவனாய் இருக்க வேண்டும், தாழ்மையுடையவனாக. நம்மளுடைய மறைந்த நம்முடைய பிரான்சிஸ் அவர்கள், நம்முடைய திருத்தந்தை அவர்கள் ஜெயிலிலே சிறையிலே போய் பெண் கைதிகளுடைய கால்களை என்ன செய்கிறார் என்று சொன்னால் கழுவி முத்தமிடுகிறார். அந்த பெண்கள் அழுகிறாங்க, இவர் என்னுடைய காலை பிடிப்பதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது என்று சொல்லி. இன்னைக்கு உலகமே சொல்லுகிறது அவர் இயேசுவை போல் வாழ்ந்தவர் என்று சொல்லி. நாம் உயர்த்த பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்முடைய வாழ்க்கை செழிக்கணும் என்று சொன்னால், நான் கடவுளுக்கு ஏற்புடையவனா மாறணும் என்று சொன்னால், பிறருடைய காலை பிடிப்பதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வெளிப்புறத்தில் என் காலை பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் உள்ளத்தின் ஆழத்தில் நான் கால்களை பிடிப்பதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படி நாம் எழுந்து நிற்போம், கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாருங்க. அந்த தெய்வம் நம்மோடு பேசி இருக்கிறார், நம்மை குறித்த காரியங்களை நம்மோடு பேசி இருக்கிறார். நான் சொன்னேன், குறைந்தபட்ச தாழ்மை அதனுடைய ஆணிவர் எதில் இருக்கிறது என்று சொன்னால், பலிபீடத்திலிருந்து ஒரு கட்டளை வருகிறது என்று சொன்னால் அதற்கு கீழ்ப்படிவதில் இருக்கிறது. கண்களை மூடுங்க, கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் நீங்கள் பேசுங்க, கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் பேசுங்க. ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே நேர்மை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே சின்ன சின்ன காரியத்திலும் ஒரு நேர்மை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. இரக்கம் கொள்வதில் எங்களுக்கு ஒரு நாட்டத்தை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. தூயவரே, தகப்பனே, தாழ்மையோடு நடந்து கொள்வதற்கு ஒரு தாழ்மை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. இந்த நேரத்தில் உங்கள் அருள் எங்களை ஆளுகை செய்யட்டுமே, உங்கள் அருள் எங்களை ஆளுகை செய்யட்டும்பா. உங்க பேரன்புகளை ஆளுகை செய்யட்டுமா. நீங்க பேசுங்க ஆண்டவரோட, நீங்க பேசுங்களேன், நீங்க பேசுங்க, கண்களை மூடி நீங்க பேசுங்க. ஆண்டவரத்தில் உங்களுக்கு விருப்பத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் இப்படித்தான் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னால நான் நினைக்கிறேன், என்னால முடியல ஆண்டவரே. தகப்பனே, நான் மன்னிக்கிறேன் நினைக்கிறேன், என்னால முடியல ஆண்டவரே. நான் இரக்கம் காட்ட நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல ஆண்டவரே. நான் நேர்மையா நடக்கணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல ஆண்டவரே. ஆண்டவர் தன்னுடைய தூய் ஆவியினால் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்மை ஆட்கொள்ள வல்லவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்மை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இது ஆண்டவருடைய நேரம், இது ஆண்டவர் நம்மை உருமாற்றக்கூடிய நேரம். அன்பு சகோதர சகோதரி, அதற்காகத்தான் நாம் இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். வேற எந்த நோக்கமும் அல்ல. 3 நாட்களை நாம் வீணாய் கழிப்பதற்கு அல்ல. இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்காக, இதை உபயோகப்படுத்திக் கொள்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஒரு உணர்வை பெற்றுக்கொள்வோம். சாலமோன் ராஜா சொல்லுகிறார், நீ மெய்யறிவுக்காக வேண்டுதல் செய்து உணர்வுக்காக உறக்க மன்றாடு என்று சொல்லுகிறார். நன்றி 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 ஆண்டவரே என்று சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். நன்றி கூடவே இயேசுவே.
முடியாது. என் கூடவே இரு. ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கரங்களை தட்டி பாடுவோமா? என் கூடவே இரு. சொல்லுங்க ஆமென். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீருமான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே. நீருமான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, அவர்தான் பாதை. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்களானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்களானப்பா. என் கூடவே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிலே, சோதனை நேரத்தில் நண்பரானிலே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிலே, சோதனை நேரத்தில் நண்பரானிலே. வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவே என் கூட இருங்கப்பா என்று சொல்லுங்க. நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. 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 நாம் ஏற்புடையவராய் மாறுவதற்கு இயேசு நம்மோடு இருப்பதை நாம் உணர வேண்டும். கண்களை மூடி சொல்லுங்க, என் கூட இருங்க ஏசப்பா என்று சொல்லுங்க. உண்மையாய் உணர்ந்து சொல்லுங்க, ஏசப்பா என் கூட இருங்க ஏசப்பா என்று சொல்லுங்க. உங்க உடன் இருப்ப நான் உணரணும் ஏசப்பா. நீங்க என் கூட பேசுறத நான் உணரணும் ஏசப்பா. நீங்க என்ன வழி நடத்துறத நான் உணரணும் ஏசப்பா. உமக்கு ஏற்புடையவனாய் மாறுவதை நான் உணரணும் ஏசப்பா. உம்மை மகிழ்ச்சிப்படுத்துவதை நான் உணரணும் ஏசப்பா. என் பக்கத்திலே இருங்க ஏசப்பா. ஆண்டவரே, நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா என்று சொல்லுங்க. என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஏசப்பா. என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஏசப்பா. என் உச்சார் உணர்வுகளை ஆசீர்வதிங்க ஏசப்பா. என்னுடைய அன்பின் கிராமத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. தகப்பனும் தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க ஏசப்பா என்று சொல்லுவோம். தகப்பனே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை நாம் நினைவில் எப்படி உறுதி செய்து கொள்வோம். நான் நேர்மையை கடைபிடிக்கிறவனாய் இருக்க வேண்டும். இரக்கம் கொள்வதில் நாட்டமுடையவனாய் இருக்க வேண்டும். தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு ஏற்புடையவனாய் மாறி நான் வீடு திரும்ப வேண்டும். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வம் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த 3 நாள் முகாமின் நிகழ்வுகளையும் கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வம் நீர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமம் இங்கு மகிமைப்படுவதாக. தொடர்ந்து வழி நடத்துவீராக. எங்கள் தாய் அன்னை மரியோடும் புனிதர்களோடும் இணைந்து ஜெபித்து பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி செலுத்துகின்றோம். வாழ்கின்ற எங்கள் நல்ல தந்தையே, ஆமென் ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். மரியே வாழ்க, மரியே வாழ்க.